இன்னைக்கு இந்த வீடியோல இந்தியால லிஸ்ட் ஆகுற அடுத்த ஐபிஓவான சோனா மிஷினரி லிமிடெட் ஐபிஓ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இவங்க 2001ல ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கம்பெனி. அக்ரிகல்ச்சர் ப்ராசஸிங்க்கு தேவையான மெஷினரி எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனியா இருக்காங்க. இவங்களோட சொல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டர்ன்கி ரைஸ் மில் சொல்யூஷன்ல இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பேடி கிளீனர், ப்ரீ கிளீனர், விப்ரோ கிளீனர், ஃபைன் கிளீனர், பேடி அண்ட் ரைஸ் செப்பரேட்டர், ரைஸ் சில்கி பாலிஷர், லென் கிரேடர் இதெல்லாம் இவங்களோட ப்ராடக்ட்ஸா இருக்கு. அடுத்து கிரெயின் பேஸ்ட் டிஸ்டிலரியில பார்க்கும்போது ப்ரீ கிளீனர் டிஆர்சி, ஸ்டோன் செப்பரேட்டர், ஃப்ளோர் ஷிஃப்டர், பெல்ட் கன்வேயர் அண்ட் ஸ்க்ரூ கன்வேயர் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இதுல இருக்கு. நெக்ஸ்ட் கிரெயின் அண்ட் ஃபீட் ப்ராசஸிங் மிஷின்ல ஃபைன் கிளீனர், பேடி ஹஸ்கர், பேடி செப்பரேட்டர், ரைஸ் ஒயிட்னர் ப்ரோ, ரைஸ் ஒயிட்னர் நியோ, லென்த் கிரேடர் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த கம்பெனி இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இது கூட இன்க்ளூட் ஆகுது. கஸ்டமைஸ்டு டிராயிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீசஸ் சப்போர்ட்டும் கொடுக்கறாங்க. 27 வருஷத்துக்கும் மேலான மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பீரியன்ஸை இந்த கம்பெனி கொண்டு இருக்காங்க. அக்ரோ ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில பேன் இந்தியா லீடரா இவங்க இருக்காங்க. மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ்ல காசியாபாத்ல இருக்கு. ட்ரஸ்டட் பை பிராண்ட்ஸ் பார்க்கும்போது பதஞ்சலி, ருச்சி, தானுகா, பல்ராம்பூர் சினி மில்ஸ் லிமிடெட், ஆர்பி குரூப், கேஆர்பிஎல் லிமிடெட், குல்ஷன் பாலியல்ஸ் லிமிடெட். ஓவராலா இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இவங்களோட அசெட், ரெவென்யூ, பேட் எல்லாமே இயர் ஆன் இயர் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி இருக்காங்க. மார்ச் 2023 படி 8118 கோடி ரெவென்யூவா இருக்கு. 770 கோடி ப்ராஃபிட்ல இருக்காங்க. டோட்டல் பாரோவிங்ஸ் நல்லாவே கம்மி பண்ணி இருக்காங்க. ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 14.15%, ROCE 18.11% இருக்கு. பேட் மார்ஜின் 6.95, இபிஎஸ் பார்த்தோம்னா 7.63 கொடுத்துருக்காங்க. பிஇ ரேஷியோ 18.73 இருக்கு. அடுத்து கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் இவங்க இன்க்ரீஸ் பண்ணி இருக்காங்க. 2023 படி 67.19% இருக்கு. ஆகஸ்ட் 31, 2023ல 77.45% இன்க்ரீஸ் பண்ணி இருக்காங்க. லாஸ்ட் 5 மந்த்ல இவங்க எந்த ஒரு டிவிடெண்ட்மே அனௌன்ஸ் பண்ணது இல்ல. பை 2029ல அக்ரிகல்ச்சரல் மிஷினரியோட மார்க்கெட் எக்ஸ்பெக்டட் CAGR 8.5% growth இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ரீசன்காக இந்த ஐபிஓ வராங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ 51.82 crore. இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகுற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி காசியாபாத்ல இருக்கிற நியூ மேனுஃபேக்சரிங்கை செட்டப் பண்ண போறதாவும், மிஷினரி பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ண போறதாவும், ஜெனரல் கார்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த ஐபிஓ டீடைல்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓபன் ஆகிற டேட் March 5, க்ளோஸ் ஆகிற டேட் March 7. ஃபேஸ் வேல்யூ 10 rupees பர் ஷேரா இருக்கு. பிரைஸ் பார்த்தோம்னா 136 to 143 பர் ஷேர். லாட் சைஸ் 1000 ஷேர்ஸா கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ 51.82 crore. டோட்டல் இஷ்யூ சைஸ் 51.82 crore இருக்கு. லிஸ்டிங் அட் NSE அண்ட் SME. அடுத்த ஐபிஓ டைம்லைன் பார்க்கலாம். அலாட்மெண்ட் ஆகிற டேட் March 11, ரீஃபண்ட் March 12 இருக்கு. இந்த ஷேர் உங்க டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற டேட் March 12, லிஸ்ட் ஆகிற டேட் March 13 இருக்கு. இந்த ஐபிஓல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமமா 1,43,000 தேவைப்படுது ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். அடுத்து கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஓ பிரைஸ் 143, February 29 அன்னைக்கு எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் பிரைஸ்
17.48% 168ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் அதிகமா போகவும் வாய்ப்பு இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐபிஓவை லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஐபிஓல ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இதை பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அதுக்கு கால் பண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.